சொல்லுங்க. சிலருக்கு இப்ப உங்களை காணுவாங்க. ஸோ உங்களை பத்தி இன்னொரு அறிமுகத்தையும் கொடுத்துட்டு, ஸோ எப்படி செமினார் நடக்க போறது அப்படின்றத சொல்லிட்டு ஒரு செமினாரை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகிக்கும். இப்போ கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல ஜாயின் ஆகிட்டாங்க. முதல் நாள் போஸ்டர் போட்டதுக்கு 30 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நம்மளால எந்த பெஸ்ட்டை கொடுப்போம். தொடர்ந்து மக்கள் ஜாயின் பண்ணுவாங்க. 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுக்கிடையில அவங்கள ஜாயின் பண்ண சொல்லிக் கொள்வோம். ஸோ கொஞ்சம் நீங்களும் இந்த இடத்துல கொஞ்சம் இடைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இப்படி செமினார் இருக்கின்ற விஷயத்த சொல்லிவிடுங்க. அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் தேவைன்னு சொன்னா சார், அது ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகிற ஸ்க்ரீனே. ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பரை நான் செட்ல போட்டு வரேன் பிள்ளைகளுக்கு எப்படி செமினார்ல ஜாயின் ஆகணும் சரி. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கிளியரா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்ட் பண்ணி இடையில கொஞ்சம் அதை செய்யணும். சரியா சார்? அதோட சேர்த்து பிள்ளைகள் அந்த சாருக்கு மெசேஜ் போடுங்க. அதுல வந்து தாரிக் முகமது சார்னு சொல்லி அதுல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதுக்கு மெசேஜ் போடுங்க. எது உண்டாலும் எதுண்டா சேர்ட்டு எதுவும் கிளியர் இல்லை அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா சேர்த்து சொல்லுங்க. ரைட்டா? என்னிடையே சொல்லலாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த சேருக்கு ஆன்சர் பண்ணா தான் சேருக்கு என்கேஜ்மெண்ட் கூட வாய்க்கும். ஓகே ரைட். ஓகே நல்லா படிங்க எல்லாரும். நான் இப்போ இது லிங்க் போட்டுவிட்டேன் பிள்ளைகள். லிங்கை கொஞ்சம் எல்லாரும் டக்குண்டு போட் எல்லாமே விளங்கு. நான் இப்போ இது செஞ்சு விட்றேன். நான் கதைக்கிறதால என்னோட தான் முன்னுக்கு வந்திருக்கோம். நான் வந்து இப்போ நான் ஸ்பாட்லைட் பண்ணி விட்றேன் சார். எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேட்டஸில் உங்களோட லிங்கை கொஞ்சம் போட்டுவிடுங்க. நாங்கள் தந்த லிங்கை கொஞ்சம் ஸ்டேட்டஸில் போட்டுவிடுங்க. அப்போ மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்தும். உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ்லையும் எல்லா குரூப்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. புரியுதா பிள்ளைகள்? எல்லா குரூப்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹெல்ப் பண்ணா தான் நமக்கும் திரும்ப ஒரு ஹெல்ப் பண்ணு வந்து சேரும். ஓகே சார், நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நம்ம ரெக்கார்டிங் போட்டு விடுங்க. ரெக்கார்டிங் ஒன் நைட். ஒன்லாம் சார் இருக்கு ரெக்கார்டிங். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான மாணவர்களே, போன கிளாஸ்ல நாங்க 25 கேள்வி பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அதோட பேலன்ஸையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு டைம் இருந்தா இதுல செகண்ட் பார்ட்ல உள்ள 10 கேள்வியும் பார்க்கறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரிதானே? ரைட். இப்ப நீங்க வந்து பென்சிலையோ பேனையோ வச்சுக்கொண்டு நோட் எடுத்துக்கொள்றது தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இதுல 26வது கேள்வி உங்களுக்கு தெரியும். ஏபிசிடி போட்டு வார கேள்வி கொஞ்சம் வரும் உங்களோட எம்சிக்யூ இல்லையா? இதுல கொஞ்சம் பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை, சரியா? ஹுதைபியா உடன்படிக்கை, அதே போல கொஞ்சம் நீங்க இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை, மூணாவது மதீனா சாசனம், சரியா? இது எது வரும்? நான் இன்னொரு பிரசன்டேஷன் காட்டிட்டு வர நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்போ நாங்க வருவோம். கொஞ்சம் அதை நான் எடுத்துட்டு வரேன். அப்போ உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும் ரீசர்ச். இதை கொஞ்சம் நோட் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. உடன்படிக்கைகள் சம்பந்தமான ஒரு பார்வை ஒன்று உங்களுக்கு தெளிவா விளங்குறதுக்கு நான் போட்டிக்கிறேன். சரியா? உடன்படிக்கைகள், சரியா? இதுல பாருங்க, அக்கபா உடன்படிக்கை, சரியா? அடுத்தது மதீனா சாசனம், அடுத்தது ஹுதைபியா உடன்படிக்கை, அடுத்தது உமர் சாசனம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அக்கபா உடன்படிக்கை 11ஆம் ஆண்டு நடைபெற்றது. சரியா? நுபுவத் 11ல நபிப்பட்டம் கிடைச்சி 11ஆம் வருஷம் அக்கபா உடன்படிக்கை நடந்தது. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா நபிசல் அவங்களுக்கும் அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் இடையில நடைபெற்றது. இது ஃபெஸ்ட் உடன்படிக்கையா நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. அக்கபா உடன்படிக்கை நுபுவத் 11 நபி அவங்களுக்கும் அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் இடையில நடைபெற்றது. ரைட். இப்ப அடுத்தது நாம பார்க்க போகிறோம். இரண்டாவது உடன்படிக்கைமா மதீனா சாசனம், மதீனா பட்டயம், மதீனா சாசனம் என்று சொல்லுவாங்க. அது நடந்த வருஷம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல, ஹிஜ்ரி 1ல, சரியா? நபி அவங்களுக்கும் யூதர்களுக்கும் இதுதான் தேவை. நபி அவங்களுக்கும் மதீனாவில் இருக்கிற யூதர்களுக்கும் நடைபெற்றது மதீனா சாசனம். மூணாவதுமா ஹுதைபியா உடன்படிக்கை. இது வந்து ஹிஜ்ரி 6 நபி அவங்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில நடைபெற்றது. மக்காவில் இருக்கிற குறைஷி காஃபிர்களுக்கும் நபி அவங்களுக்கும் இடையில நடைபெற்றது. ரைட். இன்னொன்று இருக்குது பாருங்க, 2019 பாஸ் பேப்பரும். இன்னொன்று பாருங்க, உமர் சாசனம், சரியா? கிறிஸ்துக்கு பின் 636 அல்லது ஹிஜ்ரி 15ல உமர் அலி அவங்களுக்கும்
பலஸ்தீன கிறிஸ்தவர்களுக்கும் இடையில நடைபெற்றது. சரியா? பலஸ்தீன முஸ்லிம்கள் பைத்துல் மக்தஸை கைப்பற்றின போது உமர் அலி அவங்களுக்கும் அங்க வாழ்ந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கும் இடையில நடந்த உடன்படிக்கை தான் உமர் சாசனம். இதோட மஸ்ஜித் சம்பந்தமான ஒரு பாடத்துல வரும். சரியா? ரைட். அப்ப நீங்க ஒரே பார்வையில இதை எடுத்துக்கிட்டா சரி. நபி அவங்க படிக்கீங்க. ரைட். மேலதிகமான விஷயங்கள் நான் உங்களுக்கு பொறவு சொல்லி தரேன். இப்ப நீங்க அந்த உடன்படிக்கைகள் பகுதியை மைண்டுக்கு எடுத்துக்கணும். ரைட். இப்ப நாங்க வருவோம் அடுத்தது. சரிதானே? இதுல கொஞ்சம் இருங்க. நான் இப்ப எங்களோட பேப்பருக்கு வரேன். ரைட். இதுல கொஞ்சம் பாருங்க. இதை விளங்கப்படுத்த போறோம் பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில? நபி அவங்களுக்கும் சரியா குறைஷி காஃபிர்களுக்கும் இடையில நடைபெற்றது. கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் மார்க் பண்றேன். சரியா? ஹுதைபியா உடன்படிக்கை சரியா நபி அவங்க. அப்ப இங்க வந்து சி ஹுதைபியா வந்து நபி அவங்களுக்கும் குறைஷி காஃபிர்களுக்கும் இடையில ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்தது. ஹுதைபியா இடத்துல. அக்கபா உடன்படிக்கை நபி அவங்களுக்கும் அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் இடையில. பி நபி அவங்களுக்கும் அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் இடையில நடந்தது. மதீனா சாசனம் மதீனாவுல நபி அவங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில நடைபெற்றது. சரியா? மதீனா சாசனம். சரியா? அப்ப இன்னைக்கு வந்து அதாவது மதீனா சாசனம் வந்து யூதர்களுக்கு நடைபெற்றது. அப்ப மதீனா சாசனம் யூதர்கள். நான் இன்னைக்கு மாறி போட்டால் இன்னைக்கு பி வரும். சரியா? மதீனா சாசனம் ஓகே அக்கபா இது பி வரும். இன்னைக்கு நான் போடுறேன் பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை வந்து ஹுதைபியா உடன்படிக்கை வந்து நபி அவங்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் நடந்தது. சி சரியா? டெஸ்ட் வந்து நீங்க சிஏ போடுங்க. சி அக்கபா உடன்படிக்கை அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் நபிக்கும் இடையில் நடந்தது. மதீனா சாசனம் யூதர்களுக்கும் நபிக்கும் இடையில் நடந்தது. பையத்துல் ரில்வான் சஹாபாக்களுக்கும் நபிக்கும் இடையில் நடந்தது. ரைட். இந்த பையத்துல் ரில்வானை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. நபி அவங்களும் சஹாபாக்களும் உம்ராத்துக்கு அங்க மக்காவை நோக்கி போன நேரம் ஹுதைபியா என்ற இடத்துல நிறுத்தப்படுறாங்க. சரி, அதுக்காக போகலாம். அந்த நேரம் குறைஷி காஃபிர்கள் போக விட அமைக்கிறாங்க. அப்போ உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் கதைச்சிட்டு வரேன். நாங்க யுத்தம் செய்ய வரல, நாங்க உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு நாங்க கதைச்சிட்டு வாரோம்னு சொல்லி உஸ்மான் அலி அவங்க போறாங்க. எங்க போறாங்க? குறைஷி காஃபிர்கள்ட்ட மக்காக்கு. அங்க போன உஸ்மான் வரல, லேட் ஆகுது. உடனே செய்தி பரவுது, உஸ்மான குறைஷிகள் கொண்டுட்டாங்க. அப்ப நபி அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு பெரிய மர நிழலுக்கு கீழே எல்லா சஹாபாக்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, உஸ்மான் கொலை செய்யப்பட்டிருந்தா நாங்க எல்லோரும் குறைஷி காஃபிரோட போராடணும், யார் என்னோடு போராட தயார்ன்னு கையை கொடுக்குறாங்க. அப்ப எல்லா சஹாபாக்களும் நபியோட கையில பையத் பண்றாங்க. பையத்னு சொன்னா சத்திய பிரமாணம். சரியா? பையத். சரியா? பையத். சரியா? சத்திய பிரமாணம் செய்யறாங்க. சரியா? அந்த சத்திய பிரமாணத்தை தான் பையத்து ரில்வான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்டு வரும், பையத்து ரில்வான் யாருக்காக செய்யப்பட்டது? உஸ்மான் அலிக்காக. சரியா? பையத்து ரில்வான் யாருக்காக செய்யப்பட்டது? உஸ்மான் அலிக்காக. சரியா? எப்ப நடந்தது? ஹிஜ்ரி 6. சரியா? எங்க நடந்தது? ஹுதைபியா என்ற இடத்துல. சரிதானே? ரைட். அப்ப பையத்து ரில்வான் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்ப இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகுது. சரியா? ஹுதைபியா உடன்படிக்கை அதுக்கு போக உஸ்மான் அலியாவும் வந்துட்டாங்க. உஸ்மான் அலியாவும் வந்துட்டாங்க. வந்து சொல்றாங்க அவங்க உங்களோட உடன்படிக்கையோடு செய்ய தயார். ஆகவே நாங்க உடன்படிக்கைக்கு போவோம். நபி அவங்க ஓகேன்றாங்க. அந்த உடன்படிக்கை தான் நாங்க இப்ப பார்த்த ஹுதைபியா உடன்படிக்கை. நோமலா ஒரு 4 விஷயத்த சொல்றேன் ஒவ்வொன்றுக்கும். ஹுதைபியா உடன்படிக்கையில நிபந்தனைகளை சும்மா சொல்றேன். இந்த வருஷம் உம்ரா செய்ய இயலாம். ஓகே, திரும்பி வைத்துருவாங்க. முதலாவது கண்டிஷன், இந்த வருஷம் உம்ரா செய்ய இயலாம். நோட் எடுத்துக்கொடுங்க. அடுத்த வருஷம் உம்ரா செய்ய வாங்க,
3 நாளைக்கு மேல மக்கால தங்கலாம். சரியா? அடுத்த வருஷம் உம்ரா செய்யவாங்க 3 நாளைக்கு மேல மக்கால தங்கலாம். 2வது கண்டிஷன். 3வது 10 வருஷத்துக்கு முஸ்லிம்களும் குறைஷி காபிர்களும் யுத்தம் செய்ய முடியாது. 10 வருஷத்துக்கு முஸ்லிம்களும் காபிர்களும் யுத்தம் செய்ய முடியாது. 4வது முக்கியமான ஒரு பாயிண்ட். மக்காவுல இருக்கிற எங்கட காபிர்கள் மதீனாவுக்கு வந்தா நீங்க அவங்கள திருப்பி அனுப்பணும். ஆனா மதீனாவில் இருக்கிற உங்களோட முஸ்லிம் எங்கட ஊருக்கு வந்தா மக்காவுக்கு வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். திருப்பி சொல்றேன், மக்காவுல இருக்கக்கூடிய எங்கட காஃபிர்ல ஒரு ஆள் மதீனாவுக்கு வந்தா நீங்க திருப்பி அனுப்பணும். ஆனா மதீனாவுல இருக்கிற ஒரு முஸ்லிம் எங்கட மக்காவுக்குள்ள வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொன்னான். ரைட், கொஞ்சம் தான் சொன்னேன். அது ஹுதைபியா உடன்படிக்கை. அது போலதான் அக்கபா உடன்படிக்கை என்னவுமா, அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துக்கும் நபிக்கும் இடையில அக்கபா என்ற இடத்துல நடந்தது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டது அக்கபா உடன்படிக்கையில நிபந்தனைகள் ஒரு 3 நாள சொல்றேன். அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது, மது அருந்த கூடாது, சரியா, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது, உயிர்களை வேண்டும் என்று கொலை செய்யக்கூடாது. இப்படி நல்லொழுக்கம் பத்தி பேசுற உடன்படிக்கை தான் அக்கபா உடன்படிக்கை. சரியா? ரைட், அது பார்த்தோம். அது நுபுவத் 11ல நடந்தது. அடுத்தவங்க மதீனா சாசனம். நபியாக மதீனாக்கு போன பிறகு அங்குள்ள யூதர்களோடு செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் தான் மதீனா சாசனம். அதுலயே ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்றேன். மதீனா ஒரு நாடு, மதீனாவை ஒரு நாடாக மாற்றுவோம். ஓகே, அதுல குடிமக்களாக யூதர்களும் முஸ்லிம்களும் இருப்பாங்க. ஓகே, அதுல தலைவராக முகமது நபி அவங்க இருப்பாங்க. ஓகே, யூதர்களும் முஸ்லிம்களும் சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம், வியாபார உடன்படிக்கை செய்யலாம். முக்கியமான ஒரு பாயிண்டா இப்பதான் சொல்ல போகுது. வெளியில முஸ்லிம்கள் உதவோடும், வெளியிலிருந்து யாராவது ஒரு ஆள் முஸ்லிம்களை தாக்கினா யூதர்கள் உதவோடும். திருப்பி சொல்றேன், வெளியிலிருந்து யாராவது வந்து யூதர்களை தாக்கினா முஸ்லிம்கள் உதவோடும், வெளியிலிருந்து யாராவது முஸ்லிம்களை தாக்கினா யூதர்கள் உதவணும் அந்த ஒப்பந்தத்துல வந்துச்சு. இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்சிக்யூக்கு வரும். ஓகே, உங்களுக்கு சில நேரம் 5 மார்க்ஸுக்கு வரலாம். ஹுதைபியா உடன்படிக்கை, சரியா? ஹுதைபியா உடன்படிக்கை 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி வரலாம். கொஞ்சம் இப்ப சவுண்ட் ஆகிக்குதா? சவுண்ட் இல்லைன்னு ஒரு மெசேஜ் போட்டுச்சு. மத்தாக்களுக்கு நல்லா கேக்குதாமா? மத்தாக்களுக்கு கேக்குது, ஆன்சர் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க. ஓகே சார், ஓகே, சார் எல்லாம் கிளியரா தான் இருக்கு நீங்க நடத்துங்க. அவங்களோட கவரேஜ்ல பிரச்சனை இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜன்னல் சைட்ல போய் போனை வச்சு பாருங்க, அப்பதான் கூட உங்களுக்கு, அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாம கவரேஜ் வந்து வரணும்னா ஜன்னல் சைட்ல கொஞ்சம் போனை வச்சு பாருங்க. ஜன்னலை பார்த்த மாதிரி இல்லாட்டி வாசலை பார்த்து வச்சீங்கன்னா கவரேஜ் நல்லா வரும். ஓகே சார், கண்டினியூ. பிள்ளைகள் உங்களோட ஸ்டேட்டஸ் அதில் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு குரூப்ஸ் இருக்குமே, ஸ்கூல் குரூப்ஸ்ல எல்லா லிங்க்ஸையும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட கூட எல்லாரும் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப மறுக்கா டேபிள்ல காட்டேல் மனு போடுறீங்க, அதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். இப்ப மறுக்கா அதை போடுங்க, நாங்க பார்த்துட்டு போவோம். சரியா? ஓகே, இந்த விஷயங்கள் நிறைய பேர் தவறு விட்டுற பகுதி இந்த கேள்வி. சரியா? அப்ப இதுக்கான பதில நாங்க இப்ப நீங்க மார்க் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். CDBA 3வது ஆன்சர். சரியா? 3வது ஆன்சர். சரியா? CDBA தான் இதுக்கான ஆன்சர் வரும். ஓகே, அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. விடையாவது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. போறோம் நீங்க பார்த்துக்கொள்றதுக்கு CDBA. சரிதானே? ரைட், இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். சரியா? ஒரு MCQ கேள்வியை சொல்லி விளங்கப்படுத்துறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். சரியா? அதான் நான் சொல்ல வரது. சரியா? இது O level எக்ஸாம் செய்ய போற புள்ளுகளுக்கான ஒரு செமினார் இல்லையா? அதுல கிரேட் 10 உள்ள ஆட்களும் கலந்து கொள்ளலாம். அட்வான்ஸ் லெவலுக்குள்ள செமினார் இல்ல. சரியா? ரைட், நீங்க அவதானீங்க கொஞ்சம் ஒரு ஜென்ரல் கேள்வி ஒன்று. ஜமா தொழுகைக்காக பள்ளி வாசலை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சமீர் பாதையில் கண்ட தனது நண்பனை தலைக்கவசம் ஹெல்மெட் இல்லாம சைக்கிளில் ஏற்றி சென்றான். இச்செயலை எவ்வாறு கருத முடியும்? பைக்ல போக்கல ஃப்ரெண்டை ஏத்துறான், அவன் தலையில ஹெல்மெட் இல்ல. ஒரு பதில் சகோதரத்துவத்தை வளர்க்க துணை ஐக்கியது. 2வது கேள்வி,
நன்மைகள் அதிகரிக்க காரணமா இருக்குது. மூணாவது கேள்வி உதவி செய்யும் மனப்பாங்கை வளர்த்தல். நாலாவது சட்டத்தை மீறும் செயல். இதுல நிறைய பேர் சகோதரத்துவம் உதவி செய்யும் மனப்பாங்கு கொடுக்குறாங்க. சட்டப்படி பார்த்தா ஹெல்மெட் இல்ல சட்டத்தை மீறுற செயல். சரியா? சட்டத்தை மீறுற செயல். ரைட், அதான் வருமா? இதைத்தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். 4வது 27க்கு 4வது. ஓகே, நாங்க அடுத்ததுக்கு போறோம். அது கஷ்டம் இல்லை. அடுத்ததுக்கு 28வது கொஸ்டினை பாருங்க, கொஞ்சம் கவனம். அல் ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் ஒன்றாக அமைவதற்கான பிரதான காரணம். நிறைய காரணம் இருக்குது. ஹதீஸ் இஸ்லாத்துல அடிப்படை சட்ட மூலாதாரமாக அமைகிறதுக்கு முதலாவது காரணம் ஒரு கதையும் இல்லவா, அல்லாஹ் அது பத்தி சொல்லிக்கலாம். பாருங்க, நபி அவர்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார். சஹாபாக்கள் நபி அவர்களை பின்பற்றி தமது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். குரானை போலவே அல் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஹதீஸ் இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரம் என்ற கருத்தில் முஸ்லிம் உம்மத் ஒன்றுபட்டுள்ளது. இதுல முஸ்லிம் உம்மத் ஒன்றுபட்டது அது எல்லாத்தையும் விட மெயின் அல்லாஹ் தான். சரியா? ரைட். அல்லாஹ் தாலா தான் 2019ஆம் ஆண்டு பேப்பர் குரூப்ல போட்டிக்கிறோம். 2019. ரைட். அப்ப அல்லாஹ் நீங்க என்ன வந்தாலும், உதாரணத்துக்கு இப்படி கேட்டா, ஒரு பெண் இதாயிக்கிற நோக்கத்துல பிரதானமானது அல்லாஹ் கட்டளை. அதுக்கப்புறம் தான் அடுத்தது எல்லாம். எங்கேயாவது அல்லாண்டு வந்து இருந்தா முதலாவது அதைத்தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். மற்ற நியாயங்கள் எல்லாம் 2வது 3வது. அப்ப நபி அவங்களை பின்பற்றுமாறு அல்லாவே சொல்லிக்கிறான் தானே. அப்ப அதை விட ஒண்ணு இல்லை. ஆகவே அல்லாஹ் தாலாவுடைய பெர்மிஷன் இதுக்கு இருக்குது. ஆகவே அதுதான் இதுக்கான பொருத்தமான ஆன்சர். அப்ப முதலாவது ஆன்சர் தான் வரும். சரியா? ரைட். அப்ப நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மாறா கேப்பீங்க எத்தனாவது ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர். அல்லாஹ் தாலா எங்களுக்கு கட்டளையிட்டதை நாங்க பார்க்கணும். மற்றதெல்லாம் அதுக்கு பிறகுதான். மற்றதுலயே நியாயம் இருக்கும். ஆனா மெயின் அல்லாஹ் சொல்றதுதான், வேறொன்றும் இல்லை. சரியா? அப்ப தொழுகை ஏன் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது? முதலாவது அல்லாஹ்ட கட்டளை. மற்றது அதுக்கு பிறகுதான். சரியா? ஏன் ஒரு பெண் இதாயிக்கணும், மாப்பிள்ளை மூத்தா போன ஏன் இதாயிக்கணும்? அல்லாஹ்ட கட்டளை. அதுக்கு பிறகுதான் மற்றது. சரியா? இது ஓலவளுக்கும் இந்த கேள்வி வாருது, ஏலவளுக்கும் வாருது. ரைட். நாங்க பார்ப்போம். குல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானதை தெரிவு செய்யும். ரைட். குல் கொஞ்சம் விளங்கப்படுத்துவேன். கணவன் மனைவியை தலாக் கூறுவது, கணவன் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுவது, மனைவி தன் கணவனை தலாக் சொல்வது, திருமணத்தை ரத்து செய்வது. ஆன்சரை சொல்லிட்டு விளங்கப்படுத்துறேன். சரியா? ரைட். குல் என்று சொல்றது மனைவி புறத்தால் நடக்கிற டிவோர்ஸ். சரியா? கணவன் மனைவி இல்ல, கணவன் மனைவி தாய்க்கு ஒப்பிடுதல், மனைவி தன் கணவனை தலாக் சொல்றது. சரி, பார்த்துக்கோங்க. நீங்க அவதானிங்க. சரியா? விவாகரத்துல மெயின் வகையில மெயின் ஆகி பாருங்க. இங்க நீங்க போட்டுக்கொள்ளுங்க விவாகரத்துடைய வகைகள். விவாகரத்துடைய வகைகள்னு போடுங்க. அதுல ஒண்ணு தலாக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? 2வது குல்உன்னு சொல்லுவாங்க. 3வது ஃபஸ்குன்னு சொல்லுவாங்க. சரியா? கொஞ்சம் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. தலாக், குல்உ, ஃபஸ்கு. சரியா? ரைட். இந்த இப்ப நாங்க வரப்போறோம் அடுத்ததுக்கு. இந்த தலாக் கணவன் புறத்தால் நடக்கிறது. ஒரு பாயிண்ட். தலாக் ஹஸ்பண்ட் சைடால நடக்கிறது. குல்உ வைஃப் சைடால நடக்குது. சரியா? குல்உ மனைவி புறத்தால் நடக்கிற டிவோர்ஸ். மனைவி புறத்தால் நடக்கிற டிவோர்ஸ் தான் குல்உ. பிரிச்சு விடுறது அல்லது திருமண ஒப்பந்தங்கள்ல மிஸ்டேக் வர்றது. சரியா? அதாவது இது நீங்க சொல்லுங்க காலியார். காலின்னு சொன்னா திருமண விவாகரத்துல வைப்பாங்களே. சரியா? ரைட். இதுல காலியாரால் நடக்கிறது அல்லது திருமண ஒப்பந்தத்துல நிபந்தனை மீறப்படுறது. சரியா? ரைட். அப்ப இங்க திருமண ஒப்பந்தம்னா திருமணம் முடிச்ச பிறகுதான் 2 பேரும் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட ஆட்கள், ஒரே தாய்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்த ஆட்கள் தெரிய வந்தா பிரிப்பாங்க. ரைட். மனைவி புறத்தால் நடக்கிறது குல்உ, கணவன் பொறுத்தால் நடக்குது தலாக். இது இப்படி இருக்கட்டும். எங்களுக்கு தேவை இந்த விஷயங்கள். ஓகே, இன்னும் 3 விஷயம் இது பாத்துக்கிறோங்க. கூறும் வார்த்தையால இன்னும் 3 டிவோர்ஸ். சரியா? கணவன் கூறும் வார்த்தை. சரியா?
கணவன் கூறும் வார்த்தையால ஒண்ணு சொல்லுவாங்க லிஹார் என்று சொல்லுவாங்க. சரியா? லிஹார் என்று சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க லிஆன் என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது மூணாவது ஒண்ணு இது ஈலாஉ. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, நோட் எடுத்துக்கொள்ளுங்க. லிஹார், லிஆன், ஈலாஉ மூணுமே கணவன் வார்த்தையால வர விவாகரத்து. ரைட், சரியா? நோட் எடுத்துக்கொள்ளுங்க. லிஹார்ன்றது ஒரு கணவன் தண்ட மனைவியை தாய்க்கு ஒப்பிடுதல். என்னன்னு சொல்றா? சரி, அதாவது என்னன்னாமா, ஒரு ஹஸ்பண்ட் தன்னை வைஃபை பார்த்து நீ என்ன உமாவை போல இருக்கிறா, உன்னோட முகம் என்னுடைய உமா போல, உம்மாட முகம் போல இருக்குது, நான் உன்னை என்ன உமா போல நினைக்கிறேன் என்று சொன்னா அதுக்கு சொல்றது லிஹா. இது என்னன்னாமா, இது ஜாகிலியா காலத்துல காணப்பட்ட டிவோர்ஸ் சிஸ்டம் ஒண்ணுதான். இது லேசா விவாகரத்து பண்றதுக்கு மனைவியை பார்த்து நான் என்ன தாயாக கருதுறேன், உன முகம் என்னுடைய தாயிட முகம் போல இருக்குதுன்னு சொன்னா அவன் பொட்டியை கட்டிட்டு பேய்த்துருவான். டிவோர்ஸ், அவ்வளவுதான். அந்த காலத்துல இருந்துச்சு. இஸ்லாம் வந்த பிறகும் ஒரு சஹாபி தன்னை மனைவியை பார்த்து நீ என்ன உமா போல இருக்கிறான்னு சொல்றான், ஆனா கோவத்துல இல்ல. சரியா? அதாவது உண்மையிலே பிரியோர் மேல நோக்கத்துல சொல்லல, ஆத்திரத்துல சொல்றாங்க. இப்ப நபிகிட்ட கேட்கிறாங்க, நான் என்ன மனைவியை தாய்க்கு ஒப்புட்டுட்டேன், லிஹார் செஞ்சுட்டேன், இப்ப எனக்கு வாழ இயலுமா? குர்ஆன் வசனம் இறங்குது, நீங்க செஞ்சதுக்கு குற்ற பரிகாரம் கொடுத்துட்டு நீங்க வாழலாம். சரியா? ரைட். அப்ப அதுதான் லிஹார் என்று சொல்றது. சரியா? தாய்க்கு மனைவியை ஒப்பிடுதல். லிஆன் என்று சொல்றது சபித்து பிரிதல் என்று சொல்லுவாங்க. சரியா? இது என்னன்னா விபச்சார குற்றம் சாட்டு. உதாரணமா உங்களுக்கு லேசா விளங்க, ஒரு கணவன் வீட்டுக்கு போற நேரம் மனைவி விபச்சாரத்தில் ஈடுபடுறத காண்றான். தெரியும், விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கணுமா இருந்தா 4 சாட்சி தேவை. சரியா? இல்லாட்டி கொடுக்கலாம். யாரும் இல்ல, அவன் மட்டும் காண்றான், அவளோடு வாழே. இப்ப என்ன தீர்வு? குர்ஆன் சொல்லுது, அந்த கணவனையும் அந்த மனைவியையும் பள்ளிக்கு கூட்டிட்டு போங்க. பேய்த்து கணவனுக்கு சொல்லுங்க 4 சத்தியம் பண்ண சொல்லு. அல்லாஹ் மீது சத்தியமா என்ன மனைவி மோசமான நடத்தையில் ஈடுபட்டால் 4 சத்தியம் பண்ணணும். 5வது சபிக்கணும், நான் சொல்றது உண்மையாகி அவ மறுத்தது பொய்யானா அல்லாஹ்ட சாபம் எனக்கு வரட்டும்னு சொல்லுவோம் கணவன். திருப்பி வைஃபுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. சிலர் இவன் பொய்க்கு சொல்லலாம் தானே. வைஃப் 4 சத்தியம் பண்ணுவா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் விபச்சாரம் செய்யல. 5வது ஒண்ணு சொல்லணும், நான் சொன்னது பொய்யாகி அவன் சொன்னது உண்மையானா அல்லாஹ்ட தண்டனை எனக்கு வரட்டும் என்று சபிக்கணும். இதத்தான் சொல்றது சபித்து பிரிதல். லிஆன் மூலம் பிரிஞ்ச ஆக்கள் சேரவே இயலாம். சரியாமா? உங்களுக்கு விளங்கிக்க நினைக்கிறேன். ரைட். அடுத்தது ஈலாஉ. சரியா? ஈலாஉன்னு சொல்றது கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கணவன் தந்த மனைவிய அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இனி உன்னோடு உறவு கொள்ள மாட்டேன், உடல் உறவு கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் பண்றது. குடும்ப பிரச்சனைகள் வந்தா அப்படி சத்தியம் பண்ணினா அதுக்கு தீர்வு 2 இருக்குது. நல்லா பாத்துக்கணுங்க. குர்ஆன் சொல்லுது, அவளை பிரிக்க வேணாம், டிவோர்ஸ் பண்ண வேணாம், 4 மாசம் பொறுமையா இருங்க. 4 மாசம் இருங்க. 4 மாசத்துக்குள்ள மனசு மாறி மனைவியை சேர்த்து வாழ வேண்டி வந்தா சேர்த்து வாழணும். சரியா? அப்படி இல்லாட்டி பிரிஞ்சு போங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈலாவுக்கு 4 மாதம் பொறுத்திருக்கவும் குர்ஆன் சொல்லுது. அப்ப ஈலாவுன்னா என்ன விளங்கிட்டு, தன்னை மனைவியோடு இனி உறவு கொள்ள மாட்டேன் என்று கணவன் சத்தியம் செய்தல். சரியா? லிஆன்டா விபச்சாரத்துக்கு சாட்சி இல்லாம போற விஷயம். லிஹார்டா தாய்க்கு ஒப்புடுற விஷயம். ஓகே, நான் நினைக்கிறது இது கிளியர் உண்டு. அப்ப இந்த விஷயங்களை நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு அடிக்கடி வாரது சரியா செய்யலாம். ஈஸியான ஒரு பகுதி. சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம் பாடத்து. சரியா? ரைட். இப்ப பாருங்க, ஹுல்உ. உடனே ஒரு மீது மனைவி செய்தாலும் நடக்குது. அப்ப கணவன் மனைவியை தலாக் சொல்வது அது தலாக். சரியா? ஒரு கணவன் தந்த மனைவியை தலாக் சொல்றது விவாகரத்து பண்றது நாங்க தலாக்னு சொல்றோம். சரியா? கணவன் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுதல் நான் இப்ப பார்த்தோமே லிஹார் என்று சொல்லுவாங்க. கணவன் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுதல் லிஹார். ஓகே. அடுத்தது மனைவி தன் கணவனை தலாக் சொல்வது குல்உ. குல்உ. மனைவி தன் கணவனை தலாக் சொல்றது குல்உ. அடுத்தது திருமணத்தை ரத்து செய்வது. அது அப்படி இல்லை. அது திருமணத்தை ரத்து செய்வதுன்றது ஓகே, அது இந்த ஒப்பந்தங்கள் மீறினா திருமணத்தை ரத்து செய்யலாம்.
இன்னைக்கு வந்து இதுதான் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது. அடுத்தது ஒண்ணு சொன்னா லி ஆன்னு ஒண்ணு சொன்னோம். சரியா? லி ஆன். லி ஆன்ன்றது விபச்சார குற்றம் சாட்டி சாட்சி இல்லாட்டி பிரிவு. சரியா? ரைட். ஓகே. ஓகே. இப்ப நான் அடுத்ததுக்கு வரோம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல விஷயம் சொல்லித்தரேன். நீங்க இப்படி ஒரு 4 செமினாருக்கு வருவீங்களா இருந்தா உங்களுக்கு எம்சிக்கு அந்த மாதிரி வரும். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி படுது. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் 30வது கேள்வி. சரியா? ரைட். பின்வரும் கூற்றுக்கள் சம்பந்தமாக சரியான விடையை தெரிவு செய்யும். ஒவ்வொன்றா பார்ப்போம். தக்பீர் தஹ்ரீமா. சரியா? தக்பீர் தஹ்ரீமா துஆவுல் இஃப்திதாஹ் இரண்டும் வேறுபட்ட விடயம். பார்ப்போம் என்னன்னு. குர்ஆன் குறிப்பிடும் ஹிக்மா என்ற பதம் ஞானத்தை குறிக்கிறது என இமாம் மாலிக் அவர்கள் குறிப்பிடுறார். ஜகாத் விதியாவதற்கான நிபந்தனைகளுள் நிசாபை அடைந்திருத்தல், வருடம் பூர்த்தியாயிருத்தல் என்பனவும் உள்ளடங்கும். ஹஜ்ஜின் போது ஆண்கள் தலையை மறைப்பதும் பெண்கள் முகத்தை மறைப்பதும் தவறாக மாட்டாது. சரியா? இந்த கூற்றுகள்ல சரியான கூற்ற நாங்க பார்ப்போம். சரியா? இது மூணாவது ஏசி இதுதான் நாங்க ஒவ்வொன்றா வருவோம். இதுல பாருங்க தக்பீர் தஹ்ரீமா துஆவுல் இஃப்திதா ரெண்டும் ஒன்று பிழை. தக்பீர் தஹ்ரீமாண்டா ஆரம்ப தக்பீர் கட்டுதல். சரியா? துஆவுல் இஸ்திப்தா அல்லது இப்திதாண்டா வஜ்ஜஹத்து ஓதுதல். அப்ப ஆரம்ப தக்பீர் கட்டுறது வேற, வஜ்ஜஹத்து ஓதுறது வேற. சரியா? ரைட். குர்ஆன் குறிப்பிடும். சரியா? அப்ப எனக்கு ஏசி மாத்திரம் சரியான. ஓகே. இப்ப இங்க இருக்கிறது இல்லையா? விட விட விட. ஓகே. கொஞ்சம் பாருங்க. இது வந்து தக்பீர் தஹ்ரீமா துஆவுல் இஸ்திப்தா வேறுபட்ட விடயம். ஓகே. வேறுபட்ட விடயம் தான். அப்ப சரியா? சரியா? ரெண்டும் ஒண்ணு இல்ல. வேறுபட்ட விடயம் தான். அப்ப சரியா? பாருங்க. இது வந்து வேறுபட்ட விடயம். ரெண்டும் ஒண்ணு இல்ல. அப்ப சரி. வேறு வேறு. குர்ஆன் குறிப்பிடும் ஹிக்மா என்ற பதம் ஞானத்தை குறிக்குது. இல்ல. ஹிக்மா என்றது ஹதீஸ குறிக்குது. சரியா? ஹிக்மா என்பது எனக்கு ஹிக்மா என்றது ஹதீஸ குறிக்குது. அப்ப அதுக்கு இது. ஜகாத் விதியாவதற்கு நிபந்தனைகளும் நிசாபை அடைந்திருத்தல், வருடம் பூர்த்தியாதல் வேணும். இல்லையா? ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் அல்லது அந்த அளவு அடைஞ்சிக்கணும். இது சரி. நிசாபுண்டா அளவு. சரியா? உதாரணமாக உங்களுக்கு தெரியும் 40 ஆடுகள் 30 மாடுகள் அது அளவு. சரியா? அடுத்தது ஹஜ்ஜின் போது ஆண்கள் தலையை மறைப்பதும் பெண்கள் முகத்தை மறைப்பதும் தவறாக மாட்டாது. பிழை. சரியா? ஹஜ்ஜில ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது. சரியா? அப்ப இதுக்கு பதில் வந்து ஏயும் சியும் தான். சரியா? நல்லா பாத்துக்கிடுங்க. ஏயும் சியும் தான் இதுக்கான பதில். ஓகே. 30வது கேள்வியும் நாங்க இங்க பார்த்துட்டோம். 31வது கேள்விக்கு போறோம். கொஞ்சம் பாருங்க, இந்த விஷயத்தை விளங்கப்படுத்த போகிறேன். ஹனீஃப்கள் எனப்படுவோர் யாவர்? சரியா? ஜாஹிலியா காலத்தில் ஷிர்கில் ஈடுபடாதவர்கள், நபி அவர்களை துன்புறுத்தியவர்கள், நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்தில் கலந்து கொண்டவர்கள். சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க. ஒரு ஆள் கேக்குறாங்க ஷருத்துண்டா என்ன, பர்லுண்டா என்ன? சரி, ஹஜ்ஜில தான் அது மெயினா வரும். ஹஜ்ஜுடைய ஷருத்து, ஹஜ்ஜுடைய பர்லு. பொதுவா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு கேள்வி. சரியா? நல்ல ஒரு கேள்வி. இந்த இடத்துல நான் சொல்லி தரேன். ஷருத். இதுல ரைட் வாங்க. கொஞ்சம் இருக்கும். இந்த வாயால சொல்றோம் பாருங்க. நல்லா மைண்டுக்கு எடுங்க. ஷருத்துன்னு சொல்றது, சரியா? ஷருத்துல எழுதி கொள்ளுங்க. ஒரு கடமை கடமையாவதற்கு முன்னால தேவைப்படும் விடயம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஒரு கடமை கடமையாவதற்கு முன்னால தேவைப்படுற விஷயம் ஷர்த்து. உதாரணத்துக்கு வைங்களேன், தொழுகையின் ஷர்த்துண்டா முஸ்லிமா இருத்தல். விளங்குதா? அவன் கிபுலாவை முன்னோக்குதல். அடுத்தது என்ன சொல்றது, அவனோட இடம், தொழுற இடம், தொழுற உடை, உள்ளம் சுத்தமா இருத்தல். அந்த கடமைக்கு முன்னால உள்ளது ஷர்த்து. அந்த கடமையோட சம்பந்தப்பட்டது பர்லு. உதாரணமா முதலாம் தக்பீர் கட்டுதல், அது பர்லு. சரியா? விளைக்கொள்ள காட்டணும். அப்ப இதுல நீங்க கவனமா விளைக்கொள்ள வேண்டிய பகுதி இதுல காட்டுறதுங்க. MCQ போட்டு இங்க பாருங்க. லிஸ்ட் கொடுத்தா இதுல எங்க இப்ப கேட்டுக்கிற கேள்வி சரியா? இன்னைக்கு மறக்க நான் அதை விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து ஷரத்து சரியா? ஷரத்து சரியா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம். உதாரணமா ஹஜ்ஜில் எடுங்களேன். ஹஜ்ஜில யாரு இந்த போர்டு எடுத்து ஸ்கிரீன்ல போர்ட்ல கீறி கொண்டிக்கிறீங்க? படிக்கிறேன்னா படிங்க சரியா? போர்ட்ல எடுத்துட்டு விளையாடி கொண்டிக்க வேணாம். இங்க பாருங்க சரியா? ஷர்த்து ஃபர்லு. ஷர்த்து உதாரணமா ஹஜ்ஜுடைய ஷர்த்து முஸ்லிமா இருத்தல், பருவமடைந்து இருத்தல், ஹஜ்ஜுக்கு பெய்த்து வாரத்துக்கான உடல் பலம் பெற்றிருத்தல் ஷர்த்து. அந்த கடமைக்கு முன்னால தேவைப்படுற விடயம் தான் ஷர்த்து. ஃபர்லுண்டா அந்த கடமை சரியா? அதாவது நியத்து வைத்தல், கௌபாவை தவாஃப் செய்தல். அப்ப அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓகே தானே? கடமைக்கு முன்னால் உள்ள விடயம் ஷர்த்து, கடமை ஓடு தொடர்பானது ஃபர்லு. இப்ப வருவோம். நீங்க இந்த கேள்விக்கு வாங்க. ஹனீஃபல் எனப்படுவோம் சரியா? உங்களுக்கு நல்லா ஆன்சர். காலத்தில் ஷிர்கில் ஈடுபடாதவர்கள் தான் ஹனீஃபல் சரியா? ஜாகிலியா காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சமயத்தை பின்பற்றிட்டு வந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க ஷிர்கில் ஈடுபடல சரியா? ஷிர்கில் ஈடுபடாம உதாரணமா அபூபக்கர் அலி அவங்கள ஹனீஃபல்ல ஒரு ஆளா சொல்லுவாங்க. அப்ப ஜாகிலியா காலத்தில் ஷிர்கில் ஈடுபடாதவர்களாக இருந்தவர்கள் ஹனீஃபல். அதுதான் பதில். இப்ப வருவோம். நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள். நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் சொல்லுவாங்க மஜூசிகள். மார்க் பண்ணிக்கணும் சரியா? நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்ட ஆக்களை நாங்க சொல்லுவோம் மஜூசி சரியா? நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்க மஜூசின்னு சொல்லுவோம் சரியா? அவ்வளவு அபிசீனியாவுக்கு சென்றவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி கேட்டு வரல. மஜூசி என்று சொல்ல நீங்க பாத்துக்கணும் சரியா? நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மஜூசி. ஜாகிலியா காலத்தில் ஷிர்கில் ஈடுபடாதாக்கள் உங்கள்கிட்ட கேட்டு வரலாம், ஹனீஃப்களுக்கு ஒரு உதாரணம் தருக. அப்ப நீங்க எழுதணும் அபூபக்கர் சித்திக் அலி அவர்களை போடலாம். அப்ப இது வந்து 31வது 32வது கொஸ்டினுக்கு போறோம். நீ அல்லாவின் எதிரி என்பதால் சரியா உன்னை யுத்த களத்தில் கொள்ள துணிந்தேன். நீ என்னை காரி உமிழ்ந்த போது எனது எதிரியாக மாறிவிட்டதால் உன்னை கொலை செய்தால் அல்லாவிடம் கூலி இல்லாமல் போகும் என கூலி எதிரியை விட்டு வைத்தவர். இந்த பாடத்தை இது வந்து விட வந்து அலிர் அலி சரியா? அலி அலி எல்லாம் அவங்க தான் இதுக்கான முஆவியார் அலி இல்ல அலிர் அலி சரியா? இது என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தத்துல அலி சண்டை பிடிச்சி அவங்கள கீழே போட்டு ஏறி நிக்கிறாங்க, வாள் எடுத்து குத்த போறாங்க. அப்ப அந்த எதிரி அலி அலியல்லாஹு முகத்துல துப்பி விட்டுறான். அப்ப வாழை குத்தாம நிலத்துல குத்திட்டு எழுப்பிட்டு போறான். அப்பதான் கேக்குறாங்க, உன மேனியில நான் துப்பியும் ஏனி என்ன கொள்ளல. நான் நீ துப்பும் வரைக்கும் அல்லாவுக்காக போராடின எண்ணத்தோடு தான் யுத்தம் செஞ்சேன். நீ என்ன துப்பின உடனே எனக்கு கோபம் வந்துட்டு நான் வாளால குத்தினா ஏன தனிப்பட்ட கோபத்துக்கு பழி தீர்த்தமாய் பெய்திரும், அல்லாட்ட கூலி கிடைக்காதுன்னு எழுப்பிட்டான் சரியா? ஆகவே இங்க பதில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. மார்க் பண்ணி கொள்ளுங்க சரியா? ரைட். இப்ப நாங்க 33வது கேள்விக்கு போறோம் சரியா? 33வது கேள்வி. தூய அகீதாவை பாதுகாப்பதில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் எப்பியுள்ளது சிந்தனைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஓகே, இதுக்கு வரும்
முகுத்தசிலா தான் வரும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு பாத்துக்கணுங்க. முகுத்தசிலா முகுத்தசிலா முகுத்தசிலான்ற குழு தான் அவங்களோட எந்த கொள்கையை மறுத்ததுக்காக சண்டை பிடிச்சாங்கடா, குர்ஆன் படைக்கப்பட்டது. சரியா? குர்ஆன் படைக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற கொள்கையை மறுத்ததால தான் முகுத்தசிலாக்கள் அவங்க அவங்கள சித்திரவதை பண்ணினாங்க. நீங்க படிச்சிருப்பீங்களே, நான் வாழ்ந்து இஸ்லாம் மரணிப்பதை விட இஸ்லாம் வாழ்ந்து நான் மரணிப்பது மேல்னு சொன்னான். சரிதானே? ரைட். அப்ப அது முகுத்தசிலாக்கள் பகுதி வரும், மார்க் பண்ணி கொள்ளும். ரைட். அடுத்தது வந்து இருக்கிற ஷியாக்கள் வந்து நபியாவோட குடும்பத்துக்கு தான் ஆட்சி போகணும் என்று சொன்ன குழு தான் ஷியாக்கள். சரியா? அஷ்அரியா வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு சார்பான நல்ல குழு. அஷ்அரியா அபுல் ஹசன் அல் அஷ்அரி என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஹவாரிஜ் வந்து அப்துல்லா இப்னு வஹப் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பெரும் பாவம் செய்தவன் காஃபிர் என்று சொன்னார்கள். சரியா? பெரும் பாவம் செய்தவன் காஃபிர் என்று சொன்னார்கள் ஹவாரிஜிகள். ரைட். இன்னொரு நேரம் நாங்க தீபா பார்ப்போம். இப்ப நோமலா பார்ப்போம். ரைட். அப்ப இதுக்கு பதில பார்த்துட்டா 34வது கேள்வி. சரியா? ஈஜாப் கபூல் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படும் 2 விடயம். ஒன்று திருமணம், அடுத்தது வியாபாரம். இது என்னன்னு பார்ப்போம். சரியா? ஈஜாப் கபூல். சரியா? இந்த சொல்ல விளங்கப்படுத்துறேன்னு பார்த்துக்கணுங்க. ஈஜாப் கபூல். சரியா? ஷியா சொன்ன இப்ப ஷியான்னு சொன்னா அலிரலி அவங்க பின்பற்றாக்கள். நபி அவங்களுக்கு பிறகு ஆட்சி அலிக்குத்தான் வரணும்னு சொன்ன குழுவைத்தான் ஷியான்னு சொல்றோம். சரியா? இப்ப இதுல நாங்க பார்க்க போறோம்னா இந்த அதாவது ஈஜாப் கபூல் பார்த்துக்கோங்க. இந்த 2 சொல் ஈஜாப் கபூல். சரியா? இது வந்து எதுல சம்பந்தப்படுது? திருமணத்துல சம்பந்தப்படுது, வியாபாரத்துல சம்பந்தப்படுது. ஈஜாப்னு சொல்றது கொடுப்பவரின் விருப்பம், கபூல் என்று சொல்றது பெறுபவரின் விருப்பம். சரியா? திருமணத்துல மணப்பெண்ணுடைய வழி பொறுப்புதாரனை பார்த்தான வாப்பா அவரு சொல்லுவாரு, ஏன மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தர விருப்பம். கொடுப்பவரின் விருப்பம் ஈஜா. மாப்பிள்ளை பார்த்தான மணமகன் அவரு உங்களோட மகனை திருமணம் முடிச்சுக்கொள்ள எனக்கு விருப்பம்னு சொல்லுவாரு. அதான் சொல்லுவாங்க கபூல். துவா கபூல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொண்டுச்சு. ஆகவே கபூலுண்டா ஏற்றுக்கொள்ளுதல், பெறுபவரின் விருப்பம். ஈஜாப்னா கொடுப்பவரின் விருப்பம். இது பிசினஸ்க்கு வரும். ஒரு பொருளை கடையில் இருக்கிற முதலாளி விற்கிறாரு. அப்ப கடையில் இருக்கிற முதலாளி விற்க போகல அவரோட விருப்பத்தோட தன்னை விற்பாரு. அப்ப விற்பவரின் விருப்பம் ஈஜா, அதை வாங்குறவரோட விருப்பம் கபூல். திருமணத்துல வலியிட விருப்பம் ஈஜா, மணமகண்ட விருப்பம் கபூல். 2க்கும் வரும். திருமணத்துக்கும் வரும், அதே போல பிசினஸுக்கும் வரும். சரியா? ஓகே, அது உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன். அப்ப ஈஜாப் கபூல் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுறது திருமணம், விவாகரத்து, உடன்படிக்கை சாட்சி, கொடுக்கல் வாங்கல், திருமணம். 3வது தான் வரும். கொடுக்கல் வாங்கல் பிசினஸுக்கும் திருமணத்துக்கும் தான் அது வரும் என்பதை நாங்க பார்த்துட்டு. சரியா? அப்ப நீங்க இதைதான் போடணும். கொடுக்கல் வாங்கல், திருமணம் என்ற 2 விஷயத்துக்கு தான் இதை நாங்க பார்க்கணும். அடுத்தது நாங்க பார்ப்போம். சரியா? தயவுமின் உறுப்புகள் அது லேசிதானமா? முகமும் கைகளும் இல்லையா? அப்ப முகமும் 2 கால்களும் வராது, 2 கைகளும். ஓகே, இது வந்து ஈஸியான. தயமம் செய்யும் முறையை கண்டா புழுதியுள்ள மண்ணனாடி புறங்கை உள்ளங்கை 2ஆல தட்டிட்டு புறங்கையால் அதை தட்டிட்டு முகத்திலையும் 2 கைகள்லையும் தடவுதல். சரியா? அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், தயமம் செய்யும் சொல்றது. அதை நீங்க தயமம் செய்யும் முறையை எழுதுறா அப்படி எழுதினா சரி. சரியா? 2 கைகளையும் புழுதியுள்ள மண்ல தட்டுறது, பிறகு புறங்கையால் அதை தட்டிட்டு முகத்தையும் கைகளையும் தடவுறது என்று வார அந்த செயற்பாடு. ஓகே, அந்த விஷயம் தயமத்துக்கு வரும். அடுத்தது ஹுதைஃபத்துல் யமானி என்ற நபி தோழரை எவ்வாறு அறிமுகப்படுத்துவீர்? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலுங்க. ஒண்ணு விட பார்ப்போம். கலிஃபா உமர் அலி அவர்களின் பின் அல் குர்ஆனை தனது பாதுகாப்பில் வைத்திருந்தவர். சரியா? அல் குர்ஆன் அருளப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் காத்திபுல் வஹியாக இருந்தவர்.
அல் குர்ஆன் தொகுப்பின் 3 கட்டங்களிலும் சம்பந்தப்பட்டவர். கலிஃபா உஸ்மான் அலியின் காலத்தில் அல் குர்ஆன் தொகுக்கப்பட காரணமாக அமைந்தவர். முதலாவது பார்த்துக்கணும், விடைய சொல்ற 4வது, அப்புறம் விளங்கப்படுத்தும். சரியா? ஹுதைஃபத்துல் யமானி. சரியா? இதுல வர வேண்டியதை விட 4வது. ஆன்சர் 4 மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் விளங்கப்படுத்த போகிறேன். சரியா? நல்லா அவதானிச்சு கொள்ளுங்கம்மா. அல் குர்ஆன் தொகுப்போடு சம்பந்தப்பட்டது. சரியா? இதுல பார்த்துட்டோம். அல் குர்ஆன் காப் போட்டிக்கிற தொகுப்பு. சரியா? அல் குர்ஆன் தொகுப்போடு சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்களை நான் இங்கே கொஞ்சம் போடுறேன். சரியா? ஒன்று அபூபக்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் குர்ஆன் தொகுப்புல முதலாவது அபூபக்கர் அலி வரும். சரியா? 2வது உமர் அலி வரும். சரியா? உமர் அலி வரும். சரியா? 3வது ஹுதைஃபத்துல் யமானி. இப்ப நாங்க பார்த்தோமே, ஹுதைஃபத்துல் யமானி என்ற ஒரு ஆள் வரும். 4வது, சரியா, 4வது வரும் வந்து யாரு? ஸெய்த் இப்னு சாபித் அலி. ஸெய்த் அலின்னு சொல்லுவாங்க, அல்லது ஸெய்த் இப்னு சாபித் அல்லது சாபித் அலி. சரியா? இதுல இவர் கொஞ்சம் ஸ்பெஷல், நல்லா பாத்துக்கோங்க. சரியா? தானே ஸெய்த் இப்னு சாபித் அலிங்கிறார் தானே, இவர் வந்து இந்த 3 காலத்தோடையும் சம்பந்தப்படுறார். சரியா? ஸெய்த் இப்னு சாபித். இப்ப எப்படி பார்ப்போம்? இப்ப குர்ஆனை தொகுக்குமாறு அபூபக்கர் அலி அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னது யாரு? உமர் அலி. அப்ப உங்களுக்கு கேட்டு வரும், அல் குர்ஆனை தொகுக்குமாறு உமருக்கு ஆலோசனை வழங்கினது யாரு? அபூபக்கர் வைத்து உமர் அலி. சரியா? இன்னைக்கு ஹுதைஃபத்துல் யமானி உஸ்மான் அலி. இல்ல, இன்னொரு ஆள் வராங்க, உஸ்மான் அலி. மறந்துட்டு. சரியா? இன்னொரு ஆள் வராங்க, உஸ்மான் அலி. சரியா? ஆகவே அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி. உஸ்மான் அலி கிட்ட தான் ஹுதைஃபத்துல் யமானி போயிட்டு சொல்றாங்க, குர்ஆன் ஓதுறதுல மக்கள் சண்டை பிடிச்சுக்கிறாங்க, நீங்க இதுக்கு ஒரு முடிவு காணுங்க. அப்ப உஸ்மான் அலி அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுல மக்கள் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, முடிவு காணுங்க சொன்னவர், முறையிட்டவர் தான் ஹுதைஃபத்துல் யமானி. ஆனா அபூபக்கர்ட்ட பேசி சொன்னது உமர் அலி. ஸெய்த் இப்னு சாபித் என்ன ஃபேமஸ்னா, அவர் அபூபக்கர் காலத்துல குர்ஆனை தொகுக்கிறதுல ஈடுபட்டாரு. சரியா? அதே போல யாரு? இந்த உஸ்மான் அலி அவனோட காலத்திலையும் குர்ஆன் 7 பிரதியாக எழுதப்பட்டுச்சு தானே, 7 பிரதியாக எழுதுற வேலையும் அவர் தான் செஞ்சார். சரியா? உங்களுக்கு 7 பிரதிகளாக எழுதி 7 காரிகளை கொண்டு 7 ஊருக்கு அனுப்பினாங்க. மக்கா, மதீனா, கூஃபா, டமஸ்கஸ், பஹ்ரைன், யமன், சிரியான்னு அனுப்பினாங்க. 7 ஊர்லயும் சரியா குர்ஆனை ஓதுறதுக்கு பழக்கி விட்டாங்க. எல்லார கையில இருக்கிற குர்ஆனை ஒன்று சேர்த்து எரிச்சுட்டான். ஒரிஜின் குர்ஆனை பார்த்து எழுதுமாறு சொன்னாங்க. இதனாலதான் உஸ்மான் அலி அவங்களுக்கு ஜாமியுல் குர்ஆன், குர்ஆன் மூலம் மக்களை ஒற்றுமைப்படுத்தியவர்கள் ஒரு பேர் இருக்குது. அது அபூபக்கருக்கு இல்ல, உஸ்மானுக்கு தான். நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. குர்ஆன் பூரணப்படுத்தப்பட்டது, நூல் வடிவுல தொகுக்கப்பட்டது அபூபக்கர் காலத்துல. உஸ்மான காலத்துல அப்படி இல்லை. குர்ஆன்ல பிளவு வந்த போது அதுக்கான மாற்றொழுங்க செஞ்சாரு. கேட்டு வரும், குர்ஆன் பூர்ணமாக நூல் வடிவம் பெற்றது யாரோட காலத்துல? அபூபக்கர் காலத்துல. உஸ்மான காலத்துல குர்ஆன் ஓதுறதுல பிளவு வந்த போது உஸ்மான் அலி அவங்க அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எரிச்சிட்டு ஒரிஜின் குர்ஆன் ஹப்சா நாயிடம் இருந்து எடுத்து 7 பிரதிகள் எழுதி 7 ஊருக்கும் அனுப்பி அதை வச்சு ஓதுமாறு, அதை வச்சு எழுதுமாறு சொன்னார். அதனாலதான் அவருக்கு ஜாமியுல் குர்ஆன், உஸ்மான் அலிக்கு தான் வரும் ஜாமியுல் குர்ஆன். நோட் பண்ணிக்கொள்ளும். ஓகேமா? ரைட். அப்ப அந்த விஷயமும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். 37வது கேள்வி, ரப்புல் ஆலமீன் என்பதன் கருத்து. சரியா? ரப்புன்னு சொல்றது இறைவன், ஆலம் என்றது உலகம். அப்ப முழு உலகத்து இறைவன். சரியா? முதலாவது ஆன்சர். ஜஸாக்கல்லாஹ். ரைட். அகிலங்களின் ரட்சகன். இப்ப புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் ஒருவன், அதெல்லாம் வராது. சரியா? ரைட். இப்ப இதுல கொஞ்சம் சொற்கள் இது கொஞ்சம் போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு சொல்லி இருக்குது, ரஹ்மத்தன் லில் ஆலமீன். சரியா? முழு உலகத்துக்கும் அருளாக வந்தார். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் கருத்து எழுதி கொள்ளுங்க. முழு உலகத்துக்குமான அருள் யாரு? முகமது நபி. கேட்டு வரும், ரஹ்மத்தன் ஆலமீன் என்று யார் அழைப்பாங்க? சரியா? அப்ப முழு உலகத்துக்கும் அருளாக நபி அவங்க வந்தாங்க. சரியா? ரைட். அதே போல திக்ரா லில் ஆலமீன். சரியா? திக்ரா
திக்ராலில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ஞாபகமூட்டியாக வந்துச்சது குர்ஆன். திக்ரா லில் ஆலமீன் அது வந்து குர்ஆன். சரியா? ரைட். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, ஹாஃபத்தன் லின் நாஸ். சரியா? ஹாஃபத்தன் நல்லா நோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் அடிக்கடி வாருது. ஹாஃபத்தன் லின் நாஸ். சரியா? முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர். ஹாஃபத்தன் லின் நாஸ் இது வந்து முகமது நபியை குறிக்கும். முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர். அதே போல இன்னொன்னு இருக்குது, ரப்புன் நாஸ், முழு உலகத்தின் இரட்சகன். அப்ப பார்த்தோமே ரப்புன் நாஸ். ஆகவே இந்த சொற்களை நீங்க கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, அது அல் குர்ஆன். இன்னொரு சொல் ஹுதல் லின்னாஸ். சரியா? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, அது அல் குர்ஆன குறிக்கும். சரியா? அப்ப நபி வந்தாங்க, திக்ராலில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ஞாபகமூட்டியா குர்ஆன் வந்துச்சு. ஹாஃபத்தல் லின்னாஸ், முழு சமுதாயத்துக்கும் உரியவராக ஓகேமா? அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு கிளியராக இருக்கும் சொன்னது. சரியா? ஹாஃபத்தல் லின்னாஸ் என்று சொல்றது முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர், பொதுவானவர். முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர் அல்லது பொதுவானவர். ஹாஃபான ஒரு அந்த முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானவர் என்று சொல்லணும். ரைட். அப்ப அது 37. 38வது நாங்க வாரம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன், சரியா, தய்யிபா வ அமலன் முதகப்பலா என்ற துஆவை எந்த தொழுகையில் அல்லது தொழுகை பின்னர் ஓத வேண்டும் என்று இதுல கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க, சுபஹ் தொழுகை. சரியா? சுபஹ் தொழுகை. அஸ்ஸலாமு அலைக்கும் சார், ப்ளீஸ் ரிப்பீட் 36வது क्वेश्चन. 36வது क्वेश्चन ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. சரியா? ரைட். இது ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டேன் வாப்பா, ஹுதைஃபத்துல் யமானி. சரியா? இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து உஸ்மான் அலி காலத்தில் குர்ஆனை தொகுக்கப்பட காரணமாக அமைஞ்சவர். 4வது தான் ஆன்சர். சரியா? அதாவது நிறைய விளங்கப்படுத்திக்கணும் உங்களுக்கு. ஹுதைஃபத்துல் யமானி வந்து உஸ்மான் அலி அவங்களோட காலத்துல குர்ஆனை தொகுக்குமாறு சொன்னவர். 4வது ஆன்சர். சரியா? மற்ற விளங்கப்படுத்தியில நீங்க நீங்க பார்த்துக்கோங்க. ரப்புல் ஆலமீன் அகிலம் இது பார்த்துட்டோம். சரியா? ரைட். அல்லாஹும்ம இன்னி, இது வந்து சுபஹ் தொழுகைக்கு பிறகு. இது வந்து ப்ராக்டிகல் क्वेश्चन உண்டு. உங்களுக்கு தெரியும் 10ஆம் ஆண்டுல தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துஆக்கள் அல்லது தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்கள் சம்பந்தமான நிறைய இருக்குது. சரியா? ரைட். அதே போல ஹுதல் லின்னாஸ் என்று சொன்னா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது அல் குர்ஆன். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது தான் ஹுதல் லின்னாஸ், அல் குர்ஆன குறிக்கும். சரியா? நான் சொல்ற விஷயங்கள் அப்படியே நீங்க கொப்பியில தொடர்ந்து எழுதிட்டு வருவீங்களா இருந்தா அதே போதும் உங்களுக்கு எக்ஸாம் செய்யறது. சரி, நீங்க வேற பார்க்கவே தேவையில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நோட் எடுத்து செல்ஃபா படிச்சீங்க. இப்ப நீங்க படிக்கிற டைம் இங்கேயே படிச்சு கொண்டா உங்களுக்கு போதும், மாஷா அல்லாஹ், எக்ஸாம் சரியா செய்யணும். ரைட். இப்ப நாங்க வருவோம். அப்ப இதுல அதை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி. அதே போல சுபஹ் தொழுகைக்கும் மக்ரிப் தொழுகைக்கும் பிறகு அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்ற துஆவை ஓதுவாங்க. சுபஹ் தொழுகைக்கும் மக்ரிப் தொழுகைக்கும் பிறகு அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். ஓகே. திக்ராலில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ஞாபகமூட்டக்கூடியது அல் குர்ஆன். திக்ராலில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ஞாபகமூட்டக்கூடியது. ரைட். இப்ப இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க, மஹரிபுக்கும் சுபஹுக்கும் பிறகு வந்து அல்லாஹும் அஜிர்னா மினன்னார் துஆவை ஓதணும். இதுக்கான பதில் வந்து சுபஹ். சரியா? தொழுகை, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியான்னு வர சுபஹுக்கு பிறகு. ஆகவே 38க்கு 4வது ஆன்சர். இது கொஞ்சம் நீங்க 10ஆம் ஆண்டு புக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த 4வது ஆன்சர் தான் 38க்கு வருது. சரியா? 4வது. ரைட். ஓகே. நாங்க டைம் பேசிக் கொண்டிருக்கிறது 9 மணி வரை தான் எங்களுக்கு டார்கெட். இன்ஷா அல்லாஹ் 39வது கேள்விக்கு வரோம். மூவரது கண்கள் நரகை காண மாட்டார். சரியா? 3 பேர கண் நரக காணாது. அவற்றுள் ஒன்றும் அல்லாஹ் தடை செய்தவற்றை கொண்ட கண். ஏனைய 2 கேட்டுக்கிறாங்க. சரியா? அல்லாஹ்வை மறுமையில் தன் கண்களால் காண வேண்டும் என்று ஆசைப்படும் கண், அது வராது.
நபி அவர்களை காண அது வராது. சுவனத்தை காண வேண்டும் என்ற கண் அல்லாவின் அச்சத்தால் அழுத கண். நாலாவது தான் வரும். ஒரு ஆள் ஆன்சர் பண்ணி ஜெசாக்கல்லா நாலாவது தான் வரும். சரியா? அல்லாட அச்சத்தால் அழுத கண் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டும். சரியா? ஓகே. 39வதுக்கு ஆன்சர் வந்து 4வது. 39வதுக்கு ஆன்சர் வந்து 4வது. ரைட். நாங்க 40வது கேள்விக்கு போகிறோம். சரியா? 40வது கேள்விக்கு போகிறோம். கலிஃபா உஸ்மான் அலி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவுபடுத்தப்பட்ட நாடு. சரியா? இதுக்கு முதலாவது ஆன்சர் ஜஸாக்கல்லா. அலெக்சாந்திரியா, மொரோக்கோ, டியூனேஷியா. சரியா? அதுதான் வருமா. இது வந்து பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறதால இது ஒரு முதலாவது ஆன்சர் வரும். சரியா? ரைட். இன்ஷா அல்லாஹ் டைமிங் இது நாங்க பார்ட் 2 ஒரு 10 கேள்வியையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? 39ல மூணாவது என்ன? 39வதுல மூணாவது. சரியா? சுவனத்தை காண வேண்டும் என ஆசைப்பட்ட கண் அது வராது. சரியா? சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கண் அதுல வராது. அந்த ஹதீஸ்ல வந்து இதுல மூணாவது என்னது? மூவரது கண்கள் நரகை காண மாட்டார்கள், அல்லாஹ்வை செய்தவற்றை பார்க்காது தவித்துக் கொண்ட கண். அடுத்தது அல்லாஹ்வை அச்சத்தால் அழுத கண். மூணாவது எனக்கு ஞாபகம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த இந்த மூணாவது கண் என்னன்னு சொல்லி இடையில குரூப்ல போட்டு விட்டுறேன். சரியா? ரைட். ஓகேம்மா. இந்த விஷயத்துல நான் இன்னொரு பகுதி இது செகண்ட் பார்ட் பார்க்க முன்னுக்க இன்னொரு விஷயத்த அறிமுகப்படுத்த சொன்னாரு. ஹில்ஃபுல்லாஹி வனிமல் ஹஸ்புனல்லாஹு வனிமல் வக்கீல். சரியா? அல்லாஹ் தாலாட்ட நாங்க பொறுப்பு சாட்டுறது. சரியா? உங்களுக்கு தெரியும் இந்த நெருப்புல உள்ள நேரம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல உழுவுற நேரம் ஓதின துவா. சரியா? ரைட். இதுல போன முறை வராத ஆட்கள் மீட்பீங்க. ரைட். உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமைக்கு எங்களோட கிளாஸ நாங்க செய்ய போகிறோம். அதுல கிட்டத்தட்ட 3 பார்ட் 2 பேப்பரும் 3 எம்சிக்யூ பேப்பரும் செய்வோம். சரியா? 3 பார்ட் 2 பேப்பரும் சரியா? 3 எம்சிக்யூ பேப்பரும் செய்வோம். அந்த தொடர் செமினார் ஒன்று செய்ய போகிறோம். போன முறை அறிமுகப்படுத்தினோம். அதுல நான் செய்ய போற விஷயம் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 3 பேப்பர்ல செய்வோம். அவ்வளவுதான். நீங்க முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். ரைட். அடுத்ததுமா பரீட்சைக்கு விடை எழுதுவது எப்படி? இது கட்டாயம் நான் சொல்றேன். ஃபைனல் எக்ஸாமுக்கு பேப்பர் மார்க்கிங்ல எதிர்பார்க்கிறாங்க. நீங்க எப்படி ஆன்சர் பண்ணினா உங்களுக்கு solid மார்க்ஸ் எடுக்க இயலும். அந்த டெக்னிக்கை நான் சொல்லி தருவேன். அதுக்கு இதுதான் ஆக முக்கியம். சரியா? இதுதான் ஆக முக்கியம். நீங்க கொஞ்சம் வாங்க, இதை பார்த்துட்டு நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரியா? அல்லாஹ்வோட பயந்த கண் அல்லாஹ் போட்டாங்க பார்ப்போம். அடுத்தது ஏசித்தியை பெற, அதாவது சொலிடா பெஸ்டா அல்லாத பாதையில் விழித்திருந்த கண். ஓகே, ஜஸாக்கல்லா. நம்ம இப்பதான் ஞாபகம் வருது. பாதையில் விழித்திருந்த கண் என்றது அடுத்த அந்த மூணாவது கண் எதுன்னு கேட்டான். சரியா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, ஏசித்தி அதாவது மாடல் ஆன்சர் பேப்பர் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த இதுல காட்டுவேன். சரியா? பிடிஎஃப்ல இதுல காட்டுவோம். இப்படி நீங்க விடை எழுதணும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு செய்ய போற செமினார் செல்லும். ரைட். அடுத்தது இது வந்து 8 மணித்தியாலங்களை கொண்டது. 4 வகுப்புகள் செய்ய இருக்கிறேன். அடுத்த புதன்கிழமை, அதுக்கு அடுத்த புதன்கிழமை, அதுக்கு அடுத்த புதன்கிழமை, அதுக்கு அடுத்த புதன்கிழமைன்னு போட்டிக்கிறேன். சரியா? 4 வீக்ல நாங்க 4 கிழமையில 7 மணியிலிருந்து 9 மணி வரை இதை செய்வேன். சரியா? ரைட். இது இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸுக்கு வந்து டியூட்டர் எல்லாம் கொடுப்போம். 1600 ரூபாய் பேமெண்ட் கட்டுற ஒரு கிளாஸா தான் அது நடக்கும். இப்ப 30 பேர் மட்டும் ஜாயின் ஆகிட்டாங்கன்னு சொன்னாரு. இன்ஷால்லா அவங்கள நான் தொடர்ந்து அவங்களுக்கு செய்வேன். சரியா? ரைட். அந்த விஷயத்தை நீங்க தெளிவு பெறணும் என்றதுக்காக நீங்க இன்னைக்கு சொல்லிட்டேன். நீங்க ஓகே இப்படி ஒரு 4 கிளாஸுக்கு வருவீங்களா இருந்தா, இது மாதிரி ஒரு 4 பேப்பர் பார்ப்பீங்களா இருந்தா, மாஷா அல்லாஹ். அடுத்தது நான் கட்டாயம் இதுல சில டாபிக்ஸ் இருக்குது ஒரே பார்வையில பார்க்கணும். இபாதான் எடுத்தா தொழுகை, அது மாதிரி ஹஜ்ஜில் ஒரு அட்டவணை இருக்குது, அது மாதிரி இஜ்மா கியாஸ் இஜ்திஹாதுல அட்டவணை இருக்குது. அப்படி ஒவ்வொரு பார்வையில ஒரே அட்டவணையில எடுக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அது அவ்வளவு நான் உங்களுக்கு இடையில குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சரியா? செமினாருக்கு வர ஆக்கள்ல குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஒரே பார்வையில உங்களுக்கு பார்த்து முடிக்கலாம். டைமிங் தான் நான் இதுல காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அந்த அட்டவணை இருக்குன்னு சொல்லி.
அப்ப அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிட்டு பாடமாக்கி செஞ்சிரு. கலீஃபா 4 கலீஃபாவை வச்சு ஒரு அட்டவணை. அப்படி ஒரு 7-8 அட்டவணை இருக்குது. சரியாமா? எனக்கு கைவசம் ஒரு காட்டுறதுக்கு பிள்ளைகள் அதோட சேர்த்து என்னட்டு சொன்னா சில ஆளுகளுக்கு அந்த டைம் பிரச்சனையா இருக்கலாம். நீங்க ஒரு மிஸ் பண்ணாலும் அதை நாங்க யூடியூப் லிங்கா போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் ஒரு பிரைவேட் லிங்கா தருவோம். ஸோ நீங்க டைமை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க வந்து ஜாயின் பண்ணி போட்டு அந்த 8 மணித்தால விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இது பாருங்க, இது ஒரு அட்டவணை. இதுல வந்து ஆட்சியாளர்கள் சரியா, அது மாதிரிங்க கணவன் மனைவியில கடமை உரிமைகள், இது மாதிரி ஒரு 7-8 அட்டவணை இருக்குது. இதை பாருங்க, துணை மூலாதாரம். சரியா, இப்படி அட்டவணை மாதிரி இதெல்லாம் நான் செமினார்ஸ்ல அடுத்தடுத்து செய்ய போற செமினார்ஸ்ல தருவேன். இதெல்லாம் ஈக்கும்னா இதை மீறி உங்களுக்கு கேள்வி வராது. நீங்க பயப்படவே தேவை. சரியா, இன்ஷால்லா இப்படி நிறைய வேலை திட்டங்களை நாங்க செய்ய இருக்கிறோம். உங்களுக்கு 7 இருந்தா ஜாயின் ஆகி கேளுங்க. சரியா, ரைட். இப்ப நாங்க நினைக்கிறேன் இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. மேலதிக தகவல்கள் நாங்க குரூப்ல போடுவோம். இப்ப நான் உங்களுக்கு இதுல செகண்ட் பார்ட்டோடு தொடர்பான விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அதுல 10 கேள்விகளுக்கான விடையை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா அதையும் உங்களுக்கு செய்யும் என்று நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, டைம் ஈக்கிற வரைக்கும். என்னட்டு சொன்னா பிள்ளைகள் அதுல நீங்க பேமெண்ட் சைட பத்தி கேக்குறீங்க. இதுல வந்து அந்த ஹாஃப் அப்படி இல்லாம இல்ல, ஃபுல்லா தான் போட்டிருக்கோம். மொத்தமா நீங்க 4 கிளாஸும் அட்டன் பண்ணி தான் ஆகணும் மாதிரி. என்னட்டு சொன்னா நீங்க பேமெண்ட் பண்ணி போட்டு அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு அனுப்புறதன் மூலம் உங்களை நாங்கள் குரூப்ல ஆட் பண்ணி விடுவோம். ஆல்ரெடி இஸ்லாம் குரூப் லிங்க்கும் தந்திருந்தேன் உங்களுக்கு. அந்த குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதில் குரூப் ஃபுல் ஆயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்திக் கொடுங்க. நீங்க இஸ்லாம் பாடத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நாள் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த செமினார் அட்டன் பண்றதாலேயே இஸ்லாம் பாடத்துக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்குறத கட் பண்ணி ஒரே அடியா இந்த 2 மணி நேரமா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே டிரெக்டா ஏன் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கலாம் இன்ஷா அல்லா. இந்த ஏன் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த செமினார் வந்தா மட்டும் எடுக்கலாமாண்டி இல்லை. செமினாருக்கு வந்து சார் சொல்ற விஷயத்த படிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்ற விஷயம் எல்லாத்தையும் கேட்டுனா நல்லா வந்துடும். அதே மாதிரி சார் சொல்ற இதுகளை கேட்டு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயமா ஒரு ஏன் வரும். இந்த 8 மணி நேரம் தாராளமா போதும் உங்களுக்கு. சரி, இன்ஷா அல்லா 9 மணி மாதிரி உங்களுக்கு முடிப்பாரு கிளாஸை. ஸோ ஓகே, நாங்க இதையும் பார்ப்போம். இதையும் பார்த்துட்டு அதாவது இந்த உங்களுக்கு தந்திக்கிற 2019 பேப்பர்ல உள்ள செகண்ட் பார்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டினை பார்ப்போம் டைமுக்கு. ரைட். ஃபர்லு கிஃபாயா என அடையாளப்படுத்தப்படும் செயற்பாடுகள் 2ஐ குறிப்பிடும். சரியா, ரைட். அப்ப இதுலமா ஃபர்லு கிஃபாயா ஒண்ணு போட்டிக்கிறேன், ஜனாசா தொழுகை. உங்களுக்கு தெரியும் ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா, இது அடிக்கடி எல்லாருக்கும் தெரியும். ஃபர்லு ஐனுன்னா கட்டாயம் செய்ய வேண்டியது, தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது. ஃபர்லு கிஃபாயானா கொஞ்சம் பேர் செஞ்சா போதும், எல்லாரும் தப்பிடுவோம். யாரும் செய்யாட்டி எல்லாரும் மாட்டுவோம் இல்லையா? அப்ப ஜனாசா தொழுகை. ஒரு ஊரிற்கு தேவைப்படும் ஆலிம்களை உருவாக்குதல், ஒரு ஊரிற்கு தேவைப்படும் வைத்தியர்களை உருவாக்குதல், ஒரு ஊருக்கு தேவைப்படும் பெண் மகப்பேற்று வைத்தியர்களை உருவாக்குதல்னு உங்களுக்கு எழுதலாம். சரியா, அப்ப 2 தானே கேட்டீங்க. ஓகே, பாத்துக்கணும். தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணுங்க. ரைட். நாங்க 2வது கொஸ்டினுக்கு போறோம். சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று வந்ததும் அங்கு ஓத வேண்டிய துவாவை எழுது. இது கட்டாயம் அந்த தொழுகையில சம்பந்தப்பட்டது வருவது இல்லையா? அப்ப சமியல்லா லிமன் ஹமீதா என்று சொன்ன பிறகு ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லி ஷோர்ட்டா ஓதுவோம். சரியா, அப்ப நீங்க இதை எழுதுவீங்களா, இது உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா, சமியல்லா லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து. ரைட். 3வது கேள்வி பாருங்க. சுஜூதின் போது நிலத்தில் பட வேண்டிய நெற்றி மற்றும் இரு உள்ளங்கைகளை தவிர ஏனைய 4 உறுப்புகளை இவ்விரண்டாக குறிப்பிடுங்க. இரு முழங்கால்கள், இரு முன்கால்கள் அது விரல்களின் பகுதி, கால். சரியா, அப்ப வளமை தெரியும், யோசிச்சு எழுதணும். சரியா, இரு முழங்காலும் படணும், இரு கால்கள் விரல்கள இரு முன்கால்கள் அது விரல்களின் பகுதிகள் நீங்க நோட் பண்ணிக்கொண்டா சரி. ஓகே, இது லேசி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க போதும். அடுத்தது ஜக்காத் பெறுவோரில் ஃபீ சபீலில்லாஹ் இப்னு சஃபீல் என்போர் யாரை குறிக்கும்? நல்லா பாத்துக்கோங்க. இந்த வேர்ட் 2 ஃபீ சபீலில்லாஹ் ஃபர்ஸ்ட்க்கு நான் கொடுத்துக்கிறேன். சரியா, ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்றது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிகிற ஆட்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுற ஆட்களை தான் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லுவாங்க. சரியா, இப்னு சஃபீல்னு சொன்னா வழிப்போக்கர்னு ஒண்ணு இருக்குது. ஆகுமான பயணம் மேற்கொண்டு கையில் பணம் பேச தொடங்கிச்சு. ஆகுமான பயணம் செய்து கையில காசு இல்லை, ஆனா ஊர்ல இருக்குது. இப்படியான சிக்கல்ல அந்த ஊர்ல பைத்துல் மால்ல இருந்து காசு கொஞ்சம் எடுக்கலாம். சரியா, அல்லது வழிப்போக்கர்னு சொல்லப்படுது.
சரியா? இப்னு சஃபின்னு சொல்றதுக்கு அர்த்தம். சரியாமா? ரைட். இது 2 விஷயம் இருக்கு. ரைட். 5வது கேள்வி, ஹஜ்ஜிக்கு நியத்து வைக்கும் முறையில் இஃப்ராத் என்பதன் விளக்கம். சரியா? இஃப்ராத் என்பதன் விளக்கம். இஃப்ராத் என்று சொல்றது ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைப்பது. சரியா? இத பாருங்க, ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைப்பத இஃப்ராத் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதை சொல்லுவாங்க கிரான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதை கிரான் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதை இஃப்ராத் என்றும், ஹஜ்ஜை உம்ராவை தனியாகவும் செஞ்சா சொல்லுவாங்க தமத்து. இல்லையா? 3 இஃப்ராத், கிரான், தமத்து. அப்ப ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செஞ்சா தமத்து, ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செஞ்சா கிரான். சரியா? அதே போல ஹஜ்ஜை மாத்திரம் செஞ்சா இஃப்ராத் வரும். சரியா? இஃப்ராத் வரும். ஓகே, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 6வது கேள்விக்கு போறோம். முறையான தலாக்குக்குரிய நிபந்தனைகள் 2. சரியா? உங்களுக்கு தெரியும், ஒரு கணவன் தன்னை மனைவியை தலாக் சொல்ற நேரம் தலாக் 2ஆ பிரியும். தலாக் சுன்னி, தலாக் பிதை. இஸ்லாமிய ஷரியா அனுமதிச்ச அத கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க. சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, லேசாயிக்கும். எங்க தலாக் தலாக்ட வகைகள். சரியா? தலாக்ட வகைகள் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. தலாக் சுன்னி, தலாக் பிதை என்று சொல்லுவாங்க. சரியா? நிபந்தனை, ஒரு தடவை மாத்திரம் தலாக் கூறல். ஒரு கணவனுக்கு தன்னை வைஃபை டிவோர்ஸ் பண்றதுக்கு 3 சான்ஸ் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தை மனைவியின் சுத்தமான காலத்தில் தலாக் கூறல். 2வது, மனைவியோடு உறவு கொள்ளாது தலாக் கூறல். சரியா? இதுதான் அந்த 3 நிபந்தனையும் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை தலாக் கூறல், மனைவியிட சுத்தமான காலத்தில் தலாக் கூறல், மனைவியை உறவு கொள்ளாது தலாக் கூறல். இதைத்தான் நாங்க தலாக்ட வகையில சொல்லுவோம். மற்ற நான் வேற டைம்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப நாங்க எங்கட மெயின் விஷயத்துக்கு வருவோம். அதுல உள்ளதை முடிச்சுட்டு வருவோம். சரியா? ரைட். அப்ப அந்த விஷயத்தை நீங்க எனக்கு பார்த்துக்குவீங்க. பார்ட் 2 இஸ்லாம் லைஃப். ஓகே. அப்ப முறையான தலாக்குகள் நிபந்தனைகள் பாருங்க. ஒரு தடவை மாத்திரம் தலாக் கூறல். ஒரு கணவனுக்கு மனைவியை தலாக் சொல்ல 3 சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு தடவை மாத்திரம் தலாக் கூறல், மனைவியின் சுத்தமான காலத்தில் தலாக் கூறல், மனைவியோடு உறவு கொள்ளாது தலாக் கூறல். ரைட். அடுத்தது இஜாரா சலம். 2 வர்த்தக முறைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை எழுதுக. 2 வேறுபாடாவது நீங்க எழுதணும். சரியா? இந்த இப்படி ஒரு அட்டவணையை நான் அடிச்சு பாருங்க, நான் போட்டிக்கிறேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இஜாரா சலம். சரியா? இஜாரா என்று சொல்றது வாடகைக்கு விடுதல். சரியா? வாடகைக்கு விடுதல். சலம்னா முற்பணம் கொடுப்பனவு. பெஸ்டுக்கே காசை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது. நாங்க ஒரு டெய்லர் ஷாப்ல போய் உடுப்பு தைக்கிறதுக்கு பாருங்களேன், பெஸ்டுக்கே சில ஆட்கள் காசு கொடுத்துருவாங்க, பொருள் எடுப்பாங்க. அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான தளபாட பொருட்கள் எடுக்க போல பெஸ்டுக்கே காசு கொடுத்துட்டு பொறவு செஞ்சு எடுப்பாங்க. ஆகவே வாடகைக்கு விடுதல், முற்பணம் கொடுப்பது வித்தியாசம். பொருளை கொடுத்து விட்டு பணத்தை எடுத்தல். நாங்க வாடகைக்கு பெஸ்டுக்கு ஒரு வீட்டை கொடுப்போம், அல்லது ஒரு காரை கொடுப்போம், அதுக்கு போற வாகனத்தை கொடுப்போம், காசு எடுப்போம். பணத்தை கொடுத்து விட்டு பொருளை பெறணும். பெஸ்டுக்கு இதுல என்ன நடக்கும்? நாங்க காசு கொடுப்போம். சரியா? நாங்க எங்களுக்கு இந்த பொருளை செஞ்சுத்தாங்க, இந்த ரூம் செட்டை செஞ்சுத்தாங்க, இந்த அலுமாரியை செஞ்சுத்தாங்க. அப்ப இங்க பணம் ஃபர்ஸ்டுக்கு கொடுக்கப்படும், பொருள் பொறவு கிடைக்கும். இங்க பொருள் ஃபர்ஸ்டுக்கு கொடுக்கப்படும், பணம் பொறவு கிடைக்கும். சரியா? இதுதான் இஜாராவுக்கும் சலமுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி நாங்க இங்க பார்க்கணும். சரியா? ரைட். அடுத்ததுமா, சரியா, கலிஃபா அபூபக்கர் அலி அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் 2 குறிப்பிடுங்க. அபூபக்கர் அலி இஸ்லாமிய ஆட்சியை முதலாவதாக பொறுப்பு, அது ஒரு முக்கியமான பொறுப்பு. இஸ்லாமிய ஆட்சியை போலி நபிமார்களை இல்லாதொழித்தார். முசைலமத்துல் கذாப், அஸ்வதுல் அன்சி போன்றவர். அடுத்தது ஜகாத்தர மருத்துவருக்கு எதிராக அவர் போராடினார். ஜகாத்தர மருத்துவருக்கு எதிராக போராடினார். இன்னொன்னு அடுத்த கலீஃபாவை தெரிவு செஞ்சுட்டு வஃபாத்தானார். இன்னொன்னு அல் குர்ஆனை தொகுத்தார். நிறைய. சரியா? ரைட். அந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. ரைட். 9வது
அரபு வரலாற்றில் இப்னு ஜஹரியார் தனது அஜாயிபுல் ஹிந்த் என்ற புத்தகத்துல இலங்கை முஸ்லிம் பற்றி என்ன சொல்றாங்க? சரியா? இது திருப்பி கேட்கிறாங்க இந்த கேள்விய. அபூபக்கர் அலி அவங்களோட சேவைகள், இஸ்லாமிய ஆட்சியை முதலாவதாக பொறுப்பேற்றார், போலி நபிமார்களை இல்லாதொழித்தார், ஜக்காத் தர மருத்துவருக்கு எதிராக போராடினார், இன்னும் சொன்னேன் அல் குர்ஆனை தொகுத்தார், இன்னும் சொன்னேன் அடுத்த பொருத்தமான கலீஃபாவை தெரிவு செஞ்சுட்டு போனேன். இப்படி சொன்னார். சரி, ரைட். அடுத்தது இப்னு ஜஹரியார் இலங்கை முஸ்லிம்கள் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு புக்ல ஈக்குது, அதை எழுதும். சரியா? இதுல பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் இப்னு ஜஹரியாரை பாருங்க. ஏற்கனவே இலங்கையில் குடியேறி வாழ்ந்த அரேபியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வியுற்று அது பற்றி சரியான தகவலை அறிந்து கொள்ளுங்க. இது என்ன நான் சொல்றேன், நீங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? கருள் என்று சொன்னா கடன், கடன், கடன். சரியா? இப்ப இன்னைக்கு என்னன்னா, இதை பார்த்துக்கொள்ளுங்க. இலங்கையில வாழ்ந்த அரபிகள் ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க, அரபு நாட்டுல முகமது நபியாக வந்திக்கிறாங்க. அப்ப இலங்கையில இந்த மன்னன்ட்ட சொல்றாங்க, எங்களுக்கு அந்த தகவலை எடுத்து தாங்க. அப்ப இலங்கையில இருந்து, சரியா, இலங்கையில இருந்து ஒரு குழு 2 பேர், முக்கியமான 2 பேரோட ஒரு குழு போகுது. போற நேரம் நபி அவங்க வஃபாத் ஆகி, அபூபக்கர் அலி அவங்க வஃபாத் ஆகி, உமரோட ஆட்சி காலத்துல போய் சேர்றாங்க. பிறகு உமர் அலி கிட்ட இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வாராங்க. வார நேரம் இடையில மக்ரான் என்ற இடத்துல அதுல வந்த ஒரு ஆள், முக்கியமான ஆள் மௌத்தா போறாரு. அப்ப அவரோட சேவகரா போன மற்றவர் தான் இஸ்லாம் பற்றிய தகவலை கொண்டு வந்து இலங்கை முஸ்லிம்கள், இலங்கை மக்களுக்கு, அரபிகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு இருக்குது. இப்னு ஜஹரியார் அஜாயிபுல் ஹிந்த் என்ற புக்ல சொல்றாங்க. அதை சுருக்கமா கேட்டுக்கிறாங்க. நீங்க எதிர்க்கிற மாதிரி தான் இந்த பாருங்க, இத்தூதர் அரேபியா சென்றடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைந்து, அவருக்கு பின்வந்த கலீஃபா மறைந்து 2ஆம் கலீஃபா ஆட்சியில் இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இஸ்லாத்தை பற்றி அறிந்து இலங்கைக்கு மீண்டார். வரும் வழியில் பாகிஸ்தான் மக்ரான் கரையில் அவர் காலம் சென்றதோடு அவரோடு சென்ற பணியான் இலங்கை அடைந்து இஸ்லாம் பற்றி தகவலை தெரிவித்தார். இதுதான் அந்த கதை. சரியா? ரைட். அதை நீங்க பாத்துக்கிடுங்க. கடைசியா கேட்டீங்க, அரசியல் ரீதியா அந்த அகீதாவுல பிளவுகள் வாரத்துக்கான காரணம். அரசியல் ரீதியான பிளவுகள், மூட நம்பிக்கை, அந்நிய சிந்தனை தாக்கம், தீவிர போக்கு, பகுத்தறிவு, எல்லை கடந்து பிரயோகித்தமை, எக்கச்சக்கமா இருக்குது. சரியா? அரசியல் ரீதியான பிளவுகள், மூட நம்பிக்கை, அந்நிய இது அடிக்கடி வாருது. 10ஆம் ஆண்டுல இன்னைக்கு 11ஆம் ஆண்டுல இருக்குது. சரியாமா? ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸ்ல உள்ள செகண்ட் பார்ட் உள்ள 10 கேள்விகளையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தி போதும். இன்னைக்கு நாங்க 26வது கேள்வியில இருந்து 40வது கேள்வி வரைக்கும் பார்த்தோம். இதுவும் பார்த்தோம். நீங்க நோட் எடுத்திருந்தா 2 மடங்கு 3 மடங்கு தெளிவை பெற்றிருப்பீங்க. 2 மடங்கு 3 மடங்கு பல விஷயங்களும் நோட் எடுத்திருப்பீங்க. இது மாதிரி நீங்க ஒரு 4 கிளாஸுக்கு வருவீங்கன்னா இருந்தா மாஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஹோப் கொண்டு வரும். இஸ்லாத்துல சொல்லிடா ஏ எடுக்கலாம். சரியா? சி எடுக்கிற லெவல்ல உள்ளாக்கள், பி எடுக்கிற லெவல்ல உள்ளாக்கள் உங்களுக்கு சுவர் விளங்கும். அழகா எங்களுக்கு ஏ எடுக்கணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். அதுல ஆக முக்கியம் செகண்ட் பார்ட்டுக்கு விடை எழுதுறது சம்பந்தமான விஷயங்கள். அதுகளை நான் இந்த கிளாஸ்ல செமினார்ல விளங்கப்படுத்துவேன். சரியா? வக்காலான்னு சொன்னா முகவர் அமைப்பு. சரியா? முகவர் அமைப்புன்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு பகரமா இன்னொரு ஆள் பேய்த்து அந்த வேலையை செய்யறது, அவருக்கு பதிலா இன்னொரு ஆளை பொறுப்பு சாட்டி அந்த வேலையை செய்யறது குறிப்பு. சரியாமா? ரைட். 6வது கொஸ்டின் ஆன்சர்ஸ். சார் நான் நினைக்கிறேன் இது போதும் இன்னைக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த இதையும் ஷேர் பண்ணிவிடும் பிள்ளைகளுக்கு. அடுத்த கிளாஸ் 7வது 8வது அப்படின்னு. ஓகே பிள்ளைகள், ஸோ சார் செமினார் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ செமினாருக்கான அறிமுகம் தரப்பட்டுச்சு. ஸோ நல்லபடியாக விளங்கிருன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. அதில் வாட்ஸ்அப் குரூப்பும் லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ தேவையான நான் நகையை அனுப்பி விட்றேன். அதில் வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப் கண்டெக்டில் எல்லாரும் கண்டெக்ட் பண்ணி செமினாரில் ஜாயின் பண்ணி இஸ்லாம் பாடத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு 4 ஒதுக்கி 2 நாள் ஒதுக்கி படிக்காமல் ஒரேடியாக இப்பயே படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளைக்கு உங்களுக்கு இந்த பேப்பர் எடுத்து சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஜஸ்ட் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கோம், தேவையான ஃபோன் நம்பரும் போடுறேன், அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள். ஸோ ஏமா சார் நம்ம முடிப்போமா அப்படின்னா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் டியூட் தருவோம் நாங்க. நீங்க விடை எழுதுற மாதிரியே அந்த இடைவெளி எல்லாம் வச்சு அந்த டியூட்டிக்கும் சரியா. செகண்ட் பார்ட் பேப்பர் டியூட்டிக்கு தான் நம்ம இந்த மாதிரியான விடை எழுதுற மாதிரி தான் தருவோம். அப்ப உங்களுக்கு அந்த டியூட்லயே அவ்வளோத்தையும் எழுதிக்கலே இருக்கும். இன்ஷால்லா அடுத்த செமினாருக்குள்ள டியூட் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். அப்ப அழகா ஃபுல்லா இந்த 3 கேள்வி உள்ள டியூட் ரெடி ஆகினாலே உங்களுக்கு போதும். அப்ப நான் நினைக்கிறேன் போதும். இன்ஷால்லா நீங்க இந்த செமினார் சம்பந்தமான கமெண்ட்ஸ்களை கருத்துக்களை குரூப்ல ஷேர் பண்ணுங்க அல்லது தனிப்பட்ட முறையில ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு படிச்சிருப்பீங்க, பெற்றிருப்பீங்க. இஸ்லாத்துல ஏ எடுக்கணும்ன்ற ஹோப் வந்திருக்கு. போன முறையே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சார் நான் சி எடுப்பேன் பி எடுப்பேன்னு தான் ஏந்திச்சு சார். போன கிளாஸ்ல எனக்கு ஏ எடுக்கிற நம்பிக்கை வந்துட்டு சில ஆக்கள் போட்டாங்க. லேசான பாடம், சொலிடா ஏ எடுக்கிற பாடம் விளங்குறதுல உள்ள பிரச்சனை தான் சரியா. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்வீங்களா இருந்தா அழகா ஒரு ஏ எடுக்கலாம். முஸ்லிமாய் பிறந்து முஸ்லிமா வளர்ந்து முஸ்லிம் பெற்றோரோட இருக்கிறோம். இஸ்லாத்துல ஏ ஒன்று வராட்டி அது சரியில்லை இல்லையா. எங்களோட ஏ லெவலுக்கும் அந்த ஏ தேவை, எங்களோட வாழ்க்கைக்கும் அந்த ஏ தேவை. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் போதும் சார். ஜஸாக்குமுல்லா ஹைர். அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் ஓகே பிள்ளைகள் முடிச்சுக்கொள்ளும். உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க வாயாலையும் சொல்லலாம். நம்பி அன்மியூட் பண்றேன். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு நீங்க லெஃப்ட் ஆகலாம் பிள்ளைகள். எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் தாராரு. இந்த கிளாஸ் சம்பந்தமான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா வாய்ஸ்ல சொல்லலாம். கமெண்ட் சொல்றார்கள், வாய்ஸ்ல சொல்லலாம். ஜஸாக்கல்லாஹ் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். சார் அடுத்த கிளாஸ் அடுத்த புதன்கிழமையா சார்? பெரும்பாலும் நாங்க அப்படித்தான் டைம் டேபிள் போட்டிக்கலாம். அது வந்து ஒரு பெய்ட் செமினாரா தனியத்தான் லிங்க் வரும். குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல நாங்க லிங்க் போடுவோம். மற்ற நார்மல் குரூப்ஸ்ல வராது அந்த லிங்க். ஓகே சார். ஓகே சார். ஓகே எண்ட் பண்ணுவோம் சார். சார் அந்த குரூப்ல சேர்றேன்டா என்ன செய்யறேன்? உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இது போட்டிருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே இருக்கும். அதுல சார் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தகவல் எல்லாம் போடுவாங்க, நீங்க பாத்துக்கோங்க சரியா. ஓகே சார், நம்ம எண்ட் பண்ணி விடுவோம். ரைட். அப்ப சார் முடிப்போம் சார்.